ஹalleluya. நல்ல கரங்களை வைத்து ஹalleluya. ஹalleluya. இந்த நல்ல நாளில் இந்த இடத்துல நிறுத்தின தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். மீண்டுமாக உங்கள் மத்தியிலே வந்து ஆண்டோடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு எனக்கு நல்ல ஒரு பலன் கொடுத்த, நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த என் தேவாதி தேவனுக்கு மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோல எங்களை அன்போடு கூட அழைத்த அருண்குமாரன் அவர்களுக்கும் இந்த சபைகள ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி அநேகர் அழைக்கப்பட்டிருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்ற வார்த்தையின்படி வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாகவே நீங்கள் வந்த வண்ணமாக திரும்பி போகாமல் உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய குறைகள் எல்லாம் நிறைவாக்கி அவர் அனுப்புவார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு காத்திருங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம செய்திக்கு ஆயத்தமாக சற்று நேரம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல நாளிலும் இந்த மத்தியான வேளையிலும் கூட உம்மை நோக்கி நாங்கள் பார்ப்பதற்கு நீசரும் பாவியுமாக்கி எங்களுக்கு உதவி செய்திருக்கீங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல நாளிலும் கூட ஆண்டவரை பாவியாக நீ மறைத்து நீர் வெளிப்படும் உடைய சத்தியத்தை உண்மையுத்தமாய் பிரசங்கிக்க உதவி செய்யும். அன்றைக்கு ஆண்டவரை லீதியாளின் இருதயத்தை திறந்தது போல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய இருதயத்தையும் நீ தயவாய் திறந்திடும். அது நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல 30, 60, 100 பலன் கொடுக்க உதவி செய்யும். இந்தியான வேலை உடைய கரத்திலே நாம் தாழ்த்தி தருவேன். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும், வழி நடத்தும். எங்கள் மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நல்ல நாளிலும் கூட மீண்டும் உங்களை பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நான் நேற்றைய தினத்தில் அழைக்கப்பட்ட பொழுது அண்ணனோடு பேசினேன். நைட்டு 8 மணிக்கு தான் பேசினேன். அப்போ சொன்னாப்ல, நான் ஒன்றும் ஆயத்தமாகலையே, என்ன செய்ய அப்படின்னு சொல்லி கேட்டேன். பரவாயில்ல வாங்க, ஆண்டவர் உங்களை நடத்துவார், ஆவியானவர் உங்களை நடத்துவார். உண்மையிலேயே அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அநேக நாளுக்கு அப்புறமாக ஒரு சில வருடங்களுக்கு முன்பதாக ஒரு தலைப்பு எனக்கு கிடைத்தது. அப்போ நான் யோசித்தேன், ஆண்டவரை இந்த வசனத்தை எப்படி பேச, இது கொஞ்சம் எனக்கு முடக்கான வசனமா இருக்கு, இது எப்படி பேச, இதனுடைய ரகசியம் எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் எனக்கு அந்த வசனத்தினுடைய ரகசியங்களை வெளிப்படுத்தி காண்பித்தார். அப்ப யோசித்தேன், ஆண்டவரே வசனத்தெல்லாம் தந்துட்டீங்க, ஆனா சபையை தான் காணும், எங்க போகணும்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஒரு 100 கிலோமீட்டருக்கு அங்கே உள்ள ஒரு சபையில 2 நாள் கழிச்சு கூப்பிட்டாங்க. போனேன், உங்களை பேசினேன். எனக்கு அப்போ ஒரு 1/4 மணி நேரம் கிட்ட கொடுத்தாங்க. ஆனாலும் எனக்கு பேச முடிஞ்சது ஒரு 5 நிமிஷம் தான் நான் பேசினேன். அதுவும் ஒருத்தருக்கு பிரயோஜனமா இருந்தது. ஹல்லேலூயா. அதே போல இந்த நாளிலும் மீண்டுமாய் அதே வசனத்தை பேசுவதற்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். நான் காலையில எவ்வளவோ யோசித்தேன், 4 மணில இருந்தே யோசித்துட்டு இருக்கேன். ஆண்டவரை இன்னைக்கு வேற கூப்பிட்டாரு, நானும் வேற ஆரம்பிட்டேன், என்ன செய்ய, நீங்க என்ன வசனத்தை கொடுக்கல அதை கொண்டு நான் பேசணும், எனக்கு எப்படியாயும் உதவி செய்யுங்கன்னு சொன்னேன். உண்மையிலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நல்ல ஒரு வசனத்தை கொடுத்து அனுப்பியிருக்கிறார். எடுத்தவர்கள் வாசிங்கள். இந்த சம்பவத்தை நான் சுருக்கமாக சொல்கிறேன். இது பாத்தீங்க அப்படின்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திலே இந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம். அதுல 3வது வசனத்துல இருந்து 5வது வசனம் வரை வாசிக்கிறேன். 3ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை. அப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேத பாரகரும் பரிசேயரும் அவளத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதையிலே இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டார், இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டியிருக்கிறாரே, நீர் என்ன சொல்றீங்க என்றார்கள். இதுல பார்க்கலாம், ஒரு தவறு செய்த ஒரு பெண்மணியை ஆண்டவர் முன்னால கொண்டாந்து நிறுத்துதாங்க. நிறுத்திட்டு சொல்லுதாங்க, ஆண்டவர் மேல குற்றம் கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காண்டி சொல்லுதாங்க, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு தவறு செய்த பெண்மணியை நாங்க பிடிச்சிட்டோம், இவளுக்கு கல்லெறிஞ்சி கொள்ளணும்னு சொல்லி மோசே நமக்கு நியாயப்பிரமாணத்துல எழுதியிருக்கிறாரு, நீர் என்ன சொல்லுகிறீர்? ஹல்லேலூயா. நாங்க என்ன செஞ்சாச்சு, கையும் களவுமா பிடிச்சு கொண்டு விட்டோம், ஆனா நீர் என்ன சொல்லுகிறீர் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆண்டவர் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர் மேல இவர் ஏதாவது வேற விதமா சொன்னா இயேசு சாமி மேல குற்றம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிதான் இவங்க இந்த ஸ்திரியை நிறுத்தினாங்க.
அவர் பார்த்தாரு. இவங்க ஓயாம கேட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவர் சொன்னாரு, எப்பா அவன் ஒரு பாவிங்கிறது இருக்கட்டும், நீங்க எல்லாம் பரிசுத்தவான் தானே, உங்களில் பாவம் இல்லாதவன் என்ன செய்ய முதலாவது கலத்துக்கு எரிப்பான், மத்தவன் அதுக்கு எடுத்து கூட எரி. நீ ஒரு யோக்கியம் தான், எத்தனையோ பேர் கூடி வந்திருக்கீங்க நூத்துக்கணக்கான பேர், அதுல ஏதாவது ஒரு நல்ல மனுஷன் முதற்கல்ல எரி, மிச்சம் பேர் அதுக்கு எடுத்து எரியலாம் அப்படின்னு சொல்லவும் அப்படியே பார்க்காங்க. ஒருத்தரா ஆண்டவர் கீழே குனிஞ்சு அப்படியே எழுதிக்கிட்டே இருக்கிறாரு. அவன் பார்க்கறான், ஆகா பாவியான மனுஷனாச்சு, நேற்று கூட இந்த தப்பு செஞ்சோம் வச்சோம் அப்படின்னு அப்படியே யோசித்து 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 ஒவ்வொரு மனுஷனா போயிட்டான். என்ன செஞ்சிட்டாங்க? ஒவ்வொரு மனுஷனா போயிட்டாங்க. ஆண்டவர் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதுல போட்ட 9ஆம் வசனத்துல வாசிங்களேன். 9ஆம் வசனம். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனச்சாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இதுல பார்க்கிறோம், அவர்கள் அதை கேட்டு மனச்சாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டார்கள். நம்மளுடைய மனச்சாட்சி நமக்கு சொல்லுங்க, நம்ம எவ்வளவு பெரிய யோக்கியம் அப்படிங்கிறது. நான் சொல்லிடலாம், அன்னைக்கு என்ன போல பரிசுத்தமா இந்த உலகத்திலே யாரும் கிடையாது. ஆனா என் மனசாட்சி எனக்கு தெரியும், நான் என்னென்ன தப்பெல்லாம் செய்தேன், என்னென்ன பாவம்லாம் பண்ணினேன், என்னென்ன பொய்யெல்லாம் பேசினேன், எல்லாரும் என்ன செய்யும். மற்றவங்களுக்கு நான் மறைச்சிடலாம், மனுஷனுக்கு மறைச்சிடலாம். ஆனா ஆண்டவருக்கு என்னால மறைக்க முடியுமா? மறைக்க முடியாது. அதை போல பாருங்க, அந்த கூட்டத்துல சின்னவங்களும் வந்திருக்காங்க, அது பாருங்க சிறியவர்களும். அப்போ சின்ன வாலிப பையங்க, சின்ன பையங்க எல்லாருமே வந்திருக்காங்க. அந்த ஒரு மனுஷன் கூட பாவம் இல்லாத மனுஷன் கிடையாது. ஆண்டவர் சொன்னாரு, உங்கள பாவம் இல்லாத மனுஷன் முதற்கல்ல எரிப்பான் அப்படின்னாரு. ஆனா இவங்க பாருங்க, பெரியவங்கல இருந்து சின்னவன் வரைக்கும் எல்லாம் மனச்சாட்சினால குற்றப்பட்டாங்க. யாரும் அவனை போய் எரிசல, எப்பா நீ நேற்று அந்த தப்பு செஞ்ச, நீ இன்னைக்கு இந்த தப்பு செஞ்ச அப்படின்னு சொல்லி யாரும் போய் எரிசல சொல்லல. அவங்க மனச்சாட்சி நிமித்தமாக குற்றப்பட்டு ஒவ்வொருத்தனா போயிட்டான். கடைசியில பார்த்தா இந்த ஸ்திரீயும் ஆண்டவரை தவிர வேற ஒருத்தர் இல்லை. அவர் ஆண்டவர் ஏற்று பார்த்து சொல்றாரு, ஸ்திரீயே உன்னை குற்றப்படுத்தணும்னு சொல்லி ஒரு கூட்ட ஜனங்கள் வந்தாங்களே, உன்னை பிடிச்சிட்டு வந்து கொல்லன்னு சொல்லி வந்தாங்களே, அவங்களெல்லாம் காணுமே, எங்க போனாங்க அப்படின்னு அவர் சொல்லுதா, ஆண்டவரே எல்லாரும் போயிட்டாங்க. அவன் ஆண்டவர் சொல்றாரு, சரிம்மா நானும் உன்னை தண்டிக்க மாட்டேன், நீயும் சமாதானத்தோட போ, இனிமே என்ன செய்யாத, பாவம் செய்யாது. இந்த நாளில் கூட வந்திருக்கிற உங்களையும் கூட அநேகர் குற்றப்படுத்த வேண்டும், அவமானப்படுத்தணும், உங்களையும் கொல்லணும்னு கூட நினைச்சிருந்தா இந்த ஸ்திரீக்கு என்ன செஞ்சது பார்த்தீங்களா? தேடியும் ஒருத்தரையும் காண முடிஞ்சுதா? எல்லாரும் ஓடிட்டாங்க. அதுபோல உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட உங்களையும் யாராவது இவங்களை எப்படியாவது அவமானப்படுத்திடலாம், இவங்களை எப்படியாவது குற்றப்படுத்திடலாம், இல்லை இவங்க எப்படியாவது கொன்றலாம் அப்படின்னு நினைச்சிருந்தா இனி நீங்க அவங்கள தேடி காண மாட்டீங்க. ஹல்லேலூயா. கையை பிடிச்சு சொல்லுங்க, இனிமே உங்களுக்கு விரோதமா வரவங்கள நீங்க என்ன செய்ய போறீங்க? தேடி காண மாட்டீங்க. எப்படி தெரியுமா? ஆண்டவர் நம்ம நடுவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஸ்திரீக்கு நடுவே வேற யாரும் இல்லை, அவருக்கு திரும்பிச்சதுக்கு வேற யாரும் கிடையாது, கர்த்தர் அவர் பக்கத்தில் இருந்தார். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது நம்மளை யாரு குற்றப்படுத்தினாலும் யாரு என்ன செஞ்சாலும் அவர் நம்மை தப்பு வைக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் கூட நினைச்சிருந்த, ஆண்டவரே இந்த வசனம் எப்படி எனக்கு ஒண்ணுமே தெரியலன்னு சொல்லி ஆரம்ப நாட்கள்ல தியானிச்சேன். அப்பதான் சொன்னாரு, எப்பா அவளை குற்றப்படுத்தணும், அவளை அவமானப்படுத்தணும், அவளை கொன்றணும்னு நினைச்சவனை தேடியும் காண முடியலப்பா. எல்லாரும் ஓடிட்டாங்க. அது பெரியவனா இருந்தாலும் சரி, சின்னவனா இருந்தாலும் சரி. அதே போல இந்த நாளிலும் கூட இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட உங்களுக்கு விரோதமா யார் யாரெல்லாம் எழும்புறாங்களோ இனி அவங்களை நீங்க தேடி காண மாட்டீர்கள். ஹல்லேலூயா. சரி, அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இங்கே ஒரே ஒரு மனுஷிக்கு விரோதமா தான் கூட்டம் போடுனாங்க, அவளை எப்படியாவது அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி. இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கிறோம், ஒரு பெரிய ஜனக்கூட்டத்தையே இவங்களை அழிச்சிடணும், இவங்களை கொன்றணும்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டம் கூடுனது. ஆனா அந்த கூட்டத்தால அழிக்க முடிஞ்சதான்னு பார்ப்போம். யாத்ராகமம் எழுதின புஸ்தகத்திலே 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கல. யாத்ராகமம் 14:8. கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இதயத்தை கடினப்படுத்தினார். அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திரன் அண்டையிலே இதுல பார்த்தோம், இஸ்ரவேல் புத்திரர் தமது அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மோசேயின் மூலமாக அழைத்து கொண்டு வருகிறார்.
அப்போ இவங்களை விடுதலையாக்கிட்டாங்க. அந்த பார்வன் என்ன செஞ்சிட்டான்? அநேக உபத்திரவங்கள் மத்தியில ஆண்டவர் அவனை நெருங்கினதுனால அவன் என்ன செஞ்சிட்டான்? விடுதலை கொடுத்து அனுப்பிட்டான். அனுப்புனதுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு யோசனை வந்தது பாருங்க. ஐயோ, இந்த ஜனங்களை நம்ம வேலை செய்ய விடாம அனுப்புனது தப்பா போச்சே, உங்களை எப்படியாவது பிடிச்சிடணும், பிடிச்சு மறுபடியும் கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சுமார் 30 லட்சம் பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுதாங்க. அவ்வளவு ஜனங்களை திரும்ப கொண்டு வரணும், இல்லைன்னா உங்களை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்வனுடைய படகுனால போயிட்டே இருக்கு. பின்னால திரும்பி பார்க்கறாங்க இஸ்ரவேல் ஜனங்களை. முன்னால செங்கடல் இருக்கு, பின்னால பார்வனுடைய படம். எங்க போனாலும் தப்பிப்பது கஷ்டம். அப்படி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில போய் மாட்டிக்கிட்டாங்க. நமக்கு பாருங்க, அநேக நேரங்கள்ல நமக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது நம்ம யாரை தேடுதோம்? நமக்கு தெரிஞ்சவங்களை தேடுதோமா, இல்ல நம்மளோட வசதியில கூடுனவங்க, இல்ல அதிகாரத்தை உள்ளவங்க, யாரை தேடுதோம்? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யாரை தேடுறாங்க பாருங்க. 10வது வசனம் வாசிங்க. 14ஆம் அதிகாரம் 10வது வசனம். பார்வோன் சமீபத்து வருகிறபோது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர்கள் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். இதுல பாருங்க, ரொம்ப பக்கத்துல வரும் பயந்து போய் அவன் வேற யாரையும் தேடலைங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு நெருக்கம் பிரச்சனை வரும்போது நம்ம மனுஷனை போய் தேடுதமா, ஆண்டவரை போய் தேடுதமா? நம்ம அநேக நேரங்கள்ல நமக்கு தெரிஞ்ச மனுஷங்க, டாக்டர்கள், இது என்னென்ன இருக்கோ அத்தனையும் தேடி முடிச்சுட்டு அவங்கெல்லாம் கைவிட்டதுக்கு அப்புறம் அநேகர் என்ன செய்தோம்? ஆண்டவர் டாக்டரும் முடியாட்டாரு, நான் நம்புற மனுஷனும் முடியாட்டான், இனிமேல் நீதான் வழி, காப்பாத்தினா காப்பாற்றும், இல்லைன்னா போட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி இல்லைங்க. அவங்க நெருக்கப்பட்ட நேரத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஹல்லேலூயா. நாம கூட நம்முடைய நெருக்கத்துல ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது நிச்சயமாக நமக்கு வெற்றியை தருவார். அதுல 13ஆம் வசனத்துல போட்டிருக்கு, இனி நீங்க இந்த எகிப்தியரை காண மாட்டீங்க. பாக்குறான், ஐயோ இன்று கண்ட எகிப்தியரை இனிமே மோசே சொல்லுதாப்பா, இன்றைக்கு பார்த்த இந்த எகிப்தியரை உங்களை துரத்தி வந்தவங்கள, உங்களை கொல்ல நினைச்சவங்களை இனிமே செய்ய மாட்டீங்க, காண மாட்டீங்க அப்படிங்காரு. ஆனாலும் அவர் அதுக்கப்புறம் சொல்றாரு, நீங்க சும்மா இருந்தாலே போதும்பா, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். எதனால தெரியுமா? அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டதுனால. அந்த மோசே சொன்னார், நீங்க சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர்களோட யுத்தம் செய்தாரா? என்ன நோக்கி அதை பார்க்கிறோம். இந்த மோசே சொன்னதுக்கு அப்புறம் இந்த மோசே சொல்லுறாரு ஆண்டவரே, இந்த ஜனங்களை நான் எப்படி வழிநடத்தி போவேன்? நான் என்ன செய்ய? முன்னால போனா செங்கடல் இருக்கு, பின்னால வந்தா பார்வனுடைய படம் இருக்கு, நான் எப்படி நடத்திட்டு போறது? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன நோக்கி அப்பா கூப்பிடுத? உனக்கு நான் நிறைய அதிகாரத்தை கொடுத்துட்டேனே, நீ என்ன நோக்கி ஏன் கூப்பிடுத? நீ அந்த செங்கடல் ரெண்டா பிளந்து விடுங்க அப்படிங்கிறாரு. இன்னைக்கு அநேகர் நமக்கு ஆண்டவர் அநேக ஆசீர்வாதம், அதாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை, வரங்களை கொடுத்து கூட பயந்துகிட்டு இருக்கோம். இது எப்படி? நம்ம ஜெபம் பண்ணா சரியாகுமா, சரியாகாதா, நம்ம ஜெபம் பண்ணி நடக்காட்டா என்ன செய்ய அப்படின்னு சொல்லி ஒரு சில அவிசுவாசமான எண்ணங்கள் நம்முடைய எண்ணத்துல இருக்கு. இதே போலதான் அந்த மோசையிட்டே இருந்தது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன நோக்கி அப்பா கூப்பிடுறது? உனக்கு எல்லா அதிகாரத்தையும் நான் கொடுத்திருக்கிறேனே, நீ என்ன செய்ய? செங்கடல் ரெண்டாய் பிளந்து விட. அந்த 15ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்ராகமம் 14:15. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண்பதில்லை. 15ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுவது என்ன? போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீங்கள் என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? அதனால எல்லா அதிகாரத்தையும் உனக்கு நான் கொடுத்துட்டப்பா, நீ அப்பா என்கிட்ட முறையிடுத, நீ போய் செங்கடலை பிள, கண்டிப்பா அது பிளக்குன்னு சொல்றாரு. அதே போல இந்த மோசையை போய் 21ஆம் வசனத்துல சொல்லுது, அவன் போய் என்ன செஞ்சா அப்படின்னா அந்த ஜலத்தை ரெண்டாக பிளந்து விட்டான். ஹல்லேலூயா. இப்ப இவங்களுக்கு அப்பதான் கொஞ்சம் ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். ஆகா, ஆண்டவர் சொன்ன மாதிரி நம்ம இந்த ஜலத்தை கோதி அங்கிட்டும் ஊத்தல இங்கிட்டும் ஊத்தல, இல்ல இதுக்கு மேல நம்ம நடந்து போறதுக்கு கல்லு மண்ணை ஏதாச்சும் வந்துட்டு வந்தாங்களா? ஒண்ணும் கிடையாது.
30 லட்சம் பேர்கிட்ட இருக்காங்க. செமந்து போடுங்க பார்த்தா கல்லெல்லாம், நம்ம இன்னும் 2 நாள்ல போயிடலாம் அப்படின்னு சொல்லல. ஆனா பாருங்க, ஆண்டவர் இந்த மோசேயினுடைய வார்த்தையை கேட்டு அவருக்கு அற்புதத்தை செய்தார். ஹல்லேலூயா. இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த இரவு முழுவதும் ஒரு கீழ்காற்றை வரப்பண்ணி ஆண்டவர் அந்த செங்கடலை 2ஆய் பிளந்து ஒரு பெரிய வழியை ஏற்படுத்தி கொடுத்தார். ஹல்லேலூயா. என்ன செஞ்சாரு? பெரிய வழி. இந்த ஜனங்கள் நடந்து செல்வதற்கு உலர்ந்த தரையை போல அது மாறிட்டான். எப்படி மாறிட்டான்? உலர்ந்த தலையை போல. சவதியோடையும் இதோடையெல்லாம் அவங்க போகலைங்க. நல்ல சாதாரண நடக்கிற தரையை போல மாற்றி ஒரு கீழ்காற்றை வீச பண்ணி செங்கடலை 2ஆய் பிளந்து அந்த ஜனங்களை உலர்ந்த தரையின் வழியாய் நடந்து போக பண்ணினார். ஹல்லேலூயா. எல்லாரும் நினைக்கலாம், இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்த பாதையில் தானே நாமும் போறோம் அப்படின்னு சொல்லி இந்த எகிப்தியரும் போனாங்க. இவங்களும் என்ன செஞ்சாங்க? அதே பாதை வழி, அதே வழியாக தான் போனாங்க. கடந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே போல நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தது. அப்போ எங்கள் வீட்டுக்கு போனால் ஒரு சின்ன ஒரு ஓடையை கடந்துதான் போவோம். அப்போ அதிகமான மழையினால அந்த ஓடை நல்லா பாசி பிடிச்சு போயிருக்குது. எங்களுக்கு வேற வழி இல்லை, ஆனால் அதில் போய் தான் ஆகணும். அதனால நாங்கள் போனோம். ஆனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. கடல் கிருபையால் என்ன செய்யல, ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் போகிறத பார்த்துட்டு ஒரு வெளியூர்ல இருந்து வந்த ஆள் அவசரப்பட்டு அந்த ஓடையில இறங்கிடுச்சு. இறங்கதான் தாமதம், கீழே விழுந்து பிட்டு போச்சு. இது இஸ்ரவேல இருந்து தான் பாதை, எகிப்தியருக்கு இது பாதை கிடையாது. அது போல இந்த இஸ்ரவேலர் நடந்து போறத பார்த்ததும் இந்த எகிப்தியர் பார்த்தாங்க, ஆகா இவங்க போற வழியில நம்ம போனா என்ன அப்படின்னு சொல்லி அவனும் பின்தொடர்ந்து வந்தான். ஹல்லேலூயா. இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்க்காத அளவுக்கு மேகஸ்தம்பம் வேற இருந்துகிட்டே இருக்கு. ஒரு பக்கம் இருளாகவும் இன்னொரு பக்கம் வெளிச்சமாகவும். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் அழகா நடந்து போறாங்க. இதை பார்த்து எகிப்தியருக்கு ஒரு மனசுல என்ன வந்தது? இவன் செங்கடலை கடந்து போயிட்டான், நாமும் போவோம் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செஞ்சான்? பின்னால வந்தான். இப்ப பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த கடல் தண்ணீர் மதில் போல நின்றதான். எப்படி நின்றுதான்? சுவர் மாதிரி. வாசல் சொன்னப்பெல்லாம் அப்படி சுவர் மாதிரி. அவரும் பார்த்துருப்பான், ஏப்பா பெரிய சாமியாகும் இவங்க சாமி அப்படித்தானே நினைச்சிருப்பான். என்னமா நீங்க பாருங்க எவ்வளவு உயரம், இந்த கடல் எப்படி நிக்கி, இந்த சாக்கல நம்மளும் என்ன செஞ்சிட வேண்டியதான், ஓடிட வேண்டியதான்னு சொல்லிட்டு அவனும் அவர்களை பின்தொடர்ந்து வந்தான். இங்க பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவர் மறுபடியும் சொல்லுதா, 22ஆம் வசனத்துல பார்க்கணும், அவர்களுக்கு மதிலாய் நின்றது. 26ஆம் வசனத்துல போட்டு பாருங்க, அந்த 26ஆம் வசனத்தை வாசனை யாத்ராமம் 14:26. ஆண்டவர் நினைச்சிருந்தாருன்னா அவரே அதை திருப்பி பண்ணிருக்கலாம். ஆனா பாருங்க, இந்த மோசேக்கு ஒரு விசுவாசம் வேணும். ஆண்டவர் நம்ம கொண்டு நம்ம சொன்னாலும் கேட்பாரு அப்படிங்கிறதுக்காண்டி ஆண்டவர் மறுபடியும் மோசேன்னு சொல்றாரு, நீ திரும்பும்படி இந்த ஜலம் மறுபடியும் ஒண்ணு சேரும்படி மறுபடியும் உன் கையை நீட்டு. நான் இல்ல, நீயே நீட்டுப்பா, உன் விசுவாசம் உனக்கு நிறைய தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த மோசையை நீங்க சொல்லவும் அந்த மோசே தன்னுடைய கரங்களை அதுக்கு நேராக நீட்டினாரு. நீட்டினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதுல 28ஆம் வசனம் போட்டிருக்கு பாருங்க. 28ஆம் வசனம் வாசிங்க. இதுல போட்டிருக்கு, அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியாவது அழிச்சிடலாம், அவங்களை அடிமையாக்கிடலாம், அவங்களை கொன்றலாம்னு நினைச்சு வந்த அந்த பார்வனுடைய சேனையில ஒரு மனுஷன் கூட தப்பலைங்க. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட உங்களுக்கு விரோதமாக என்னென்ன காரியங்கள் வந்திருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு அதையெல்லாம் உங்களுக்கு முன்பாக நிர்மூலமாக்கி போடுவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக ஒரு வழியா மாறவங்க 7 வழியா அரிசிக்கிறாங்க, ஓடியே போயிடுவாங்க. ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். இந்த நாளில் கூட நான் சொன்னது போல ஆண்டவர் உங்களுக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம் உங்களை குற்றப்படுத்தணும், உங்களை அவமானப்படுத்தணும், உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறவங்களை இனிமே நீங்க தேடியும் காணாதிருப்பீர்கள். ஹல்லேலூயா. நானும் எவ்வளவு நேரம் கேட்டிருந்த ஆண்டவரே நான் என்ன வசனம் சொல்ல, எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியலையேன்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு இது யாருக்கோ ஒரு சிலருக்கு தேவையா இருக்கிறது. ஹல்லேலூயா. சரியா? யாருக்கா பிரயோஜனமா இருக்குதா? ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்தபடி அவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. எல்லாரும் கட்டளை மூடி ஜெபிப்போமா?
ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல மத்தியான வேளையிலும் கூட ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த வார்த்தை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சொன்னேனே சப்பா. ஆண்டவரே இது உங்களுக்கு 30, 60, 100 உள்ளத்தில் கடந்து சென்று இது பலிக்கட்டும் ஏசப்பா. இவர்கள் யார் யாரெல்லாம் அவமானப்பட்டு அல்லது அவர்களை வெட்கப்படுத்த வேண்டும் அல்லது அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று யார் தீர்மானித்திருந்தாலும் அவருடைய கைகளுக்கு எல்லாம் நீர் இவர்களை நீங்களாக்கி விடுதலையாக்கி இவர்களுக்கு நல்ல ஒரு சமாதானத்தை, சந்தோஷத்தை, சுகத்தை நீர் கொடுக்க போறதுக்கு அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வார்த்தையை கேட்கின்ற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் அது கடந்து செல்லட்டும், ஒவ்வொரு குடும்பத்திலும் அது பலிக்கட்டும் அப்பா. இவர்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகட்டும். நீர் சொன்ன வார்த்தையின்படி உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவாங்க, 7 வழியாய் கடந்து போவார்கள் என்ற வார்த்தையின்படி இவர்கள் விரோதமாய் வருகிற ஒவ்வொரு மனுஷன் நீர் 7 வழியாய் கடந்து போகப்படுவதற்கு அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின் கூட எத்தனை குற்றங்கள் குறைகள் இருந்தால் ஒரு விஷயம் மன்னித்து தயவாய் இறக்கம் செய்யுங்க, ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்கப்பா. தொடர்ந்து இந்த நாளில் கூட அன்போடு கூட அழைத்து அருமையான ஆத்மாரம் இருக்காங்க, அவருடைய துணைவா இருக்காங்க, நன்றி செலுத்துகிறோம். இன்னொரு ஊழியத்தின் பாதை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும், அநேகருக்கு பிரயோஜனமாக நிறுத்தும். உடைய தேவைகளை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், சந்தியும் அப்பா. உடைய துக்கங்களை எல்லாம் சீக்கிரமாய் சந்தோஷமாய் மாற்றும். அதுபோல இந்த திருச்சபையில் கூட ஆண்டவரே ஒரு பெரிய எழுப்புதலை தயவாய் கட்டளையிடும். இந்த ஆலயத்தில் ஆண்டவரே அநேக ஆத்மாக்களை விசேஷமாக புறமஸ்திலிருந்து அநேக பார்த்து உன்னை கண்டுகொள்ள நீர் உதவி செய்யும். உங்களுடைய கண்களை இருதயத்தையும் தயவாய் தருகிறது. உங்களுடைய வல்லமையானது பயன்படுத்தும். உனக்கு வருகை தருகிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த தேவனுடைய கரம் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கட்டும். யார் யார் இந்த காரியங்களுக்காக இந்த இடத்துல வந்து விசுவாசத்தோடு ஜெபிக்கிறார்கள், உடைய ஜெபத்தை கேட்டு இந்த தேவன் உடனே பதில் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தால் நிரப்பும். ஆண்டவரே எங்களுடைய வருகைக்கு ஆசீர்வாதத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது உங்களுடைய சமூகங்களின் கடந்து செல்லும் போகையிலும் நீர் எல்லோடு கூட பெரிய காரியங்களை செய்யும்படியாக நன்றி. உங்களது ஆசீர்வதி காத்துக்கொண்டு எங்கள் மீட்பெரும் ரட்சியமாய் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே.